ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th அக்கௌண்டன்சியில் சாப்டர் 10ல் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கால்ஃபர் பண்ணுவாங்க. ஷேர்ஸ் வந்து கம்பெனிலேருந்து கால்ஃபர் பண்ணுவாங்க பப்ளிக்கு. அதில் வந்து சில பேர் வந்து அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கால் அண்ட் ஃபைனல் கால் பே பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு கால் அண்ட் ஃபைனல் கால் பே பண்ணாதனால அந்த கம்பெனியோட டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஃபீச்சர் பண்ணிடுவாங்க. ஃபர்ஃபீச்சர் அப்படின்னா அந்த ஷேரை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த கேன்சல் பண்ண ஷேரை என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில் வந்து ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் ஏ ஷேர் ஆஃப் ₹10 of which 4 has already been paid application money is forfeited and reissued as fully paid up, then a minimum of ₹6 must be fixed as the new price. When forfeiture or reissued at a loss, such loss is debited to forfeiture shares account. When forfeiture shares are reissued at a premium, the amount of such premium will be credited to the securities premium account அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஷேரை வந்து ஃபர்ஃபீச்சர் ரீஇஷ்யூட், இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஷேர் வந்து ₹10 வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா 4 வந்து ஆல்ரெடி அப்ளிகேஷன் மணியாக பே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, பேலன்ஸ் 6 வந்து அவங்க பே பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க ₹6. அப்போ அவங்க ரீஇஷ்யூ பண்ணும்போது 6க்கும் கம்மியாக ₹5 அப்படின்னு சொல்லிட்டு ரீஇஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 1 வந்து நமக்கு வந்து லாஸ். ஓகேவா, அப்போ அந்த மாதிரி லாஸாக இருக்கும்போது ஃபர்ஃபீச்சர் வந்து என்ன பண்ணணும், டெபிட் பண்ணிடணும். ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் சொல்லிட்டு டெபிட் பண்ணிடணும். ஓகேவா, இதே வந்து ₹6 வந்து ₹7 ₹8க்கு அவங்க ரீஇஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு கெயின். அப்போ அதை வந்து செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, உங்களுக்கு சம் போட எல்லாமே புரியும். இப்போது ஜேர்னல் என்ட்ரிஸ் பாருங்கள். வென் ரீஇஷ்யூ இஸ் மேட் அட் பார் வேல்யூவில் அவங்க ரீஇஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன என்ட்ரி போடணும்னா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு போடணும். இதே வந்து வென் ரீஇஷ்யூ இஸ் மேட் அட் ப்ரீமியமில் அவங்க ரீஇஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஃபீச்சர் ஆனது ₹6. ஓகே, ₹6 அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ₹8 வந்து அவங்க ₹8 வந்து அவங்க இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ப்ரீமியம். அப்போ என்ன பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போடுவோம். இதே வந்து லாஸ்ட் ₹6 அவங்க வந்து இஷ்யூ பண்ண வேண்டியதாக ₹4 இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேலன்ஸ் ₹2 வந்து நமக்கு லாஸ். அப்படி லாஸ் கிடைக்கும் போது எப்படி என்ட்ரி பண்ணினா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், இந்த லாஸை வந்து நம்ம டெபிட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த ரீஇஷ்யூ ப்ரைஸ் இஸ் மோர் தென் த அமௌண்ட் அன்பெய்ட் ஆஃப் ஃபர்ஃபீச்சர் ஷேர், இட் ரிசல்ட்ஸ் இன் ப்ராஃபிட் ஆஃப் ரீஇஷ்யூ விச் இஸ் ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். இப்போ ஃபர்ஃபீச்சர் ஷேரை வந்து நம்ம வந்து திருப்பி ரீஇஷ்யூ பண்ணுறோம்ல, அதில் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும், கெயின் கிடச்சிச்சு அப்படின்னா ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் சொல்லிட்டு என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் போட புரியும். பாருங்கள், இல்லுஸ்ட்ரேஷன் 10ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனு கம்பெனி ஃபர்ஃபிட்டட் 200 ஷேர் of ₹10 issued at par held by Tyagu for non-payment of the final call of ₹3 per share. The shares were reissued to Lakshman at ₹6 per share. Show the journal entries for forfeiture and reissue. அனு கம்பெனி என்ன பண்ணுறாங்க, 200 ஷேரை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. எவ்வளோக்குன்னா ₹10 இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. யார் வாங்கியிருக்காங்கன்னா, தியாகு அப்படிங்கிற பர்சன் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவன் ஃபைனல் கால் வந்து பே பண்ணலை. அப்போது எது பே பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அப்ளிகேஷனும் அலாட்மெண்ட் மணியும் அவங்க ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க. இப்போ ஃபைனல் கால் மட்டும் பே பண்ணாததுனால ஃபஸ்ட்டு காலும் வந்து அவங்க பே பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் கால் மட்டும்தான் வந்து அவங்க பே பண்ணலை. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஃபீச்சர் பண்ணிவிட்டு அதை வந்து ₹6 வந்து ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் இப்போ போட போகிறோம். ஓகேவா, இப்போது ஹெட்டிங் எழுதிங்க. இந்த புக்ஸ் ஆஃப் அனு கம்பெனி ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட் பர்டிகுலர்ஸ் லெட்ஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன என்ட்ரி போடுவோம், ஃபர்ஃபீச்சர் ஆனதுக்கான என்ட்ரி போடுவோம். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே எல்லாமே
பே பண்ணிட்டாங்க, ஃபைனல் கால் மட்டும் தான் பே பண்ணல. எப்போதுமே ஆஸ் யூஷுவல் போடுற என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து டெபிட் பண்ணிவிடுவோம். எது வந்து நம்ம பே பண்ணாமல் விட்டுட்டோமோ அதை தான் ஃபஸ்ட்டு போடுவோம். டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட். இதே அலாட்மெண்ட் பே பண்ணலை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அலாட்மெண்ட் அக்கௌண்ட், ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட், ஃபைனல் கால் அக்கௌண்ட் இப்படி வரிசையாக போடுவோம். இங்கே வந்து ஃபைனல் கால் மட்டும்தான் பே பண்ணலை, அதனால் டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் உள்ளதை என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஃபியூச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் போட. அப்போது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு, 200 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, எவ்வளோக்கு 10 rupees. அப்போ 200 × 10 2000. அவங்க ஃபைனல் கால் எவ்வளோ பே பண்ணலை, 200க்கு 3 rupees மட்டும் தான் பே பண்ணல. அப்போ 200 × 3 600. ஃபர்ஃபீச்சர் ஆனது 7 rupees. 10 - 3 7. அப்போது இந்த ஃபர்ஃபீச்சர் ஷேருங்கிறது நமக்கு கெயின். ஏற்கனவே அப்ளிகேஷன் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கால் பண்ணிலாம் பே பண்ணிட்டாங்க. அதுதான் இது வந்து 7 rupees. 200 × 7 1400. இப்போ நரேஷன் என்ன எழுதுங்க, 200 ஷேர் வந்து ஃபர்ஃபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதுவீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஃபர்ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லக்ஷ்மண்கிற பர்சன்ட்டை 6 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்க பேங்க் என்ன ஆகுது, கேஷ் வந்து உள்ளே வருது. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். பேங்க் அக்கௌண்ட் டெட்டாருக்கு 200 × 6. ஓகேவா? 200 × 6 rupeesக்காக பண்ணுறாங்க, 1200. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, டு ஷேர் கேபிட்டல். டு ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ ருபீஸ்னால் 10 rupees ஆகுது. 10 rupees உள்ளதான் என்ன பண்ணுறாங்க, 6 rupeesக்கு வந்து ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போது 200 × 10 2000. இப்போ பேலன்ஸ் நமக்கு கிடைக்குதுல, அதை என்ன பண்ணுறோம், ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறோம். பேலன்ஸ் உள்ள 4 வந்து நம்ம 1400 இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்போ ஃபர்ஃபீச்சரை வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் 6, டு ஷேர் கேபிட்டல் வந்து 10. அப்போ 10 - 6 வந்து எவ்வளோ வரும், 4. அப்போ அந்த 4ஆல் இன்ட்டு பண்ணிங்க. ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் 200 × 4 800. அப்போ 1200 + 800 2000 நமக்கு கிடச்சிது. ஓகேவா? இப்போ ஃபர்ஃபீச்சர் ஷேரை வந்து நம்ம ரீஇஷ்யூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போனா நமக்கு வந்து ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் என்ற புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். போட்டு இதில் என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே ஃபர்ஃபீச்சர் ஆனது 1400. அதில் ரீஇஷ்யூ வந்து அதில் எவ்வளோ எடுத்து ரீஇஷ்யூ பண்ணிட்டீங்க, 800 வந்து ரீஇஷ்யூ பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 600. அந்த 600 தான் நமக்கு என்னது, கெயின். அதை தான் இந்த என்ட்ரியில் போடணும். ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். கெயின் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபர்ஃபீச்சர் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் 600. ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.